குஜராத் மாநிலத்துல கடலுக்கடியில் மூழ்கி இருக்கும் துவாரகா பகுதியில ஸ்கூபா டைவிங் செய்து பிரதமர் மோடி சிறப்பு பூஜை செய்திருக்காரு. இது தொடர்பான படங்கள் இணையதளத்துல இப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் ஏராளமான ஆன்மீக தலங்கள் உள்ளன. இதில் மிகவும் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னா துவாரகா. குஜராத் மாநிலத்துல அரபிக்கடலில் இந்த நகரம் அமைஞ்சிருக்கு. இந்த துவாரகா பகுதிக்கும் கிருஷ்ணருக்கும் வலுவான ஒரு தொடர்பு இருக்கிறதா நம்பப்படுது. அதாவது யதுகுல அரசர்கள் ஆண்ட ஆனர்த்த நாட்டின் தலைநகராக துவாரகா இருந்ததாகவும் அதை கிருஷ்ணன் தான் உருவாக்கியதாகவும் நம்பப்படுது. மேலும் இந்த துவாரகா காலப்போக்கில் அரபிக்கடலுக்குள் மூழ்கியதாகவும் கூறப்படுது. மேலும் கடலுக்குள் துவாரகா நகரம் மூழ்கியது தொடர்பா பல்வேறு தொல்பொருள் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ஆய்வுகளில் அரபிக்கடலில் நீருக்கடியில் பழங்கால நகரம் மூழ்கியதற்கான எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதனால் துவாரகா இந்துக்களின் புனித நகரங்களில் ஒன்றாக இருந்து வருது. இந்த நிலையில தான் பிரதமர் மோடி 2 நாள் பயணமா தனது சொந்த மாநிலமான குஜராத்துக்கு போயிருந்தாரு. நேற்று பிரதமர் மோடி துவாரகா நகரம் மூழ்கியதாக கூறப்படும் இடத்துக்கு சென்று பூஜை செய்ய விரும்பியிருக்காரு. இதனை அடுத்து அவர் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் உதவியோடு படகில் அரபிக்கடலுக்குள் பயணிச்சிருக்காரு. இந்த வேளையில பிரதமர் மோடி காவி உடை அணிஞ்சிருந்தாரு. கடவுள் கிருஷ்ணருக்கு மயிலிறகு விருப்பமான ஒன்று அப்படிங்கிறதுனால பிரதமர் மோடி தனது கையில மயிலிறகு கொண்டு சென்றிருக்காரு. அதன் பிறகு ஆழ்கடலில் பிரதமர் மோடி ஸ்கூபா டைவிங் கருவிகளை உடலில் பொருத்தி கொண்டு கடலுக்குள்ள குதிச்சிருக்காரு. பிற ஸ்கூபா டைவிங் வீரர்களும் பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பாக சென்றிருக்காங்க. பிரதமர் மோடி மற்றும் ஸ்கூபா டைவிங் வீரர்கள் ஆழ்கடலின் தரைப்பகுதிக்குள் சென்றாங்க. அங்கு பிரதமர் மோடி தான் கொண்டு சென்ற மயிலிறகை தரையில் வைத்து சிறப்பு பூஜை செய்தார். அதன் பிறகு தரைப்பகுதியை தொட்டு வணங்கிய பிரதமர் மோடி கடலில் இருந்து வெளியே வந்தார். இது தொடர்பான போட்டோ வீடியோக்கள் தற்போது இணையதளத்துல பரவிட்டிருக்கு. இந்த நிலையில தான் அரபிக்கடலுக்குள்ள துவாரகா மூழ்கியதா கூறப்படும் இடத்தில் பிரதமர் மோடி பூஜை செய்தது பற்றி தனது எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு.